வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய வித்தைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் நவம்பர் மாதத்தினுடைய 17லேருந்து 22 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன், அதாவது இந்த வீடியோ பதிவில் எது குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? முன்னுரை என்பது வழங்கப்படும். ஓகேங்களா? எதற்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. அதற்கு அந்த முன்னுரையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரபஞ்ச அழகி பட்டம் வந்து ஒருத்தங்க வென்றிருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க குறித்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இரண்டாவதாக என்ன அப்படின்னா பூர்வி பிரகார் அப்படின்ற ஒரு போர் பயிற்சி குறித்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பூர்வி பிரகார் என்ற போர் பயிற்சி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதற்கு பிறகு மூன்றாவதாக கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜர் அப்படின்ற ஒரு விருதை பெற்றவர் யார் அப்படின்றத குறித்து பார்க்க போகிறோம். நான்காவது புதிய இந்தியாவினுடைய சிஏஜியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது குறித்து பார்க்க போகிறோம். அதற்கான ஆர்டிக்கிள் அப்படின்றத பார்க்க போகிறோம். பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு. ஓகேங்களா? ஐந்தாவதாக பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆறாவதாக 8வது மகளிர் சாம்பியன்ஷிப் கோப்பை குறித்து பார்க்க போகிறோம். 8வது மகளிர் சாம்பியன் கோப்பை குறித்து பார்க்க போகிறோம். 7வது இந்தியா மற்றும் கரீபியன் நாடுகளுக்கிடையான ஒரு உச்சி மாநாடு குறித்து 7வது வினாவாக அதை நம்ம பார்க்க போகிறோம். 8வது G20 வருடாந்திர உச்சி மாநாடு. ஓகேங்களா? G20 அமைப்பினுடைய வருடாந்திர உச்சி மாநாடு இருக்கு இல்லையா? ஸோ அது குறித்து பார்க்க போகிறோம். 9வது 14வது தேசிய சீனியர் ஹாக்கி கோப்பை. 14வது தேசிய சீனியர் ஹாக்கி கோப்பை இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 10வது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இது குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2வது மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார், மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அது குறித்து பார்க்க போகிறோம். காவல்துறை அறிவியல் மாநாடு அப்படின்றது நடைபெற்றிருக்கிறது. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்க்க போகிறோம். இலங்கையினுடைய பிரதமர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். GSAT-N2 அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். புஹு நீர் வெப்சைட் குறித்து பார்க்க போகிறோம். டாடா ஸ்டீல் செஸ் போட்டி குறித்து பார்க்க போகிறோம். ATP டென்னிஸ் ஃபைனல் குறித்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 நாள்களுக்கான அதாவது 20 இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த 6 நாள்களை கவர் ஆகக்கூடிய ஒரு 20 இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம பார்க்கலாமா? ஓகே. இதற்கான PDF வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம் சார். நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் செய்து பார்த்துக்கொள்ளலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பை வந்து தெளிவாக நீங்கள் ஒரு முறை கவனிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நிறையா வினாக்கள் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்பது இப்போ புதியதாக சிலபஸ் வந்திருக்குது. ஸோ அது குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்து நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, சார் எது படிக்கணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி இதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி போட்டி 2024 எங்கே ஃபஸ்ட்டு நடைபெற்றுச்சு அப்படின்னா மெக்சிகோ. எங்கே நடைபெற்றுச்சு? மெக்சிகோவில் தான் வந்து நடைபெற்றிருக்கிறது. இதில் முதலிடத்தை பெற்றவர் யார் அப்படின்னா விக்டோரியா கியார் தில்விக் அவர்கள் தான், டென்மார்க்கை சார்ந்த ஒரு அழகி தான் இதில் முதலிடத்தை வந்து பிடித்திருக்கிறாங்க. இவர்களினுடைய வயது என்ன அப்படின்னா 21 வயது ஆகுது. இவங்களுக்கு எத்தனை வயது ஆகுது அப்படின்னா 21 வயது ஆகுது. எத்தனை வயது சார் ஆகுது? 21. இவங்க யார் அப்படின்னா ஒரு தொழில் முனைவோராக இவங்க இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்ச அழகி போட்டி எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 73. இதையுமே உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயரில். எத்தனையாவது பிரபஞ்ச அழகி போட்டி சமீபத்தில் நடைபெற்றது அப்படின்னா 73. எத்தனை? 73. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ போட்டியில் 2வது இடம் யார் அப்படின்னா சிதிமா அடட்சினா அப்படின்ற நைஜீரியாவை சேர்ந்த ஒரு அழகி தான் வந்து 2ஆம் இடத்தை வந்து பெற்றிருக்கிறார்கள். 3ஆம் இடம் யார் அப்படின்னா மரியா ஃபெர்னாண்டா பெல்ட்ரான் மெக்சிகோவை சார்ந்த ஒரு அழகி 3வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 125 அழகிகள் வந்து பங்கு பெற்றார்கள். எத்தனை? 125 போட்டியாளர்கள் அழகிகள் வந்து பங்கு பெற்றார்கள். அதில் இந்தியாவினுடைய சார்பில் யார் பங்கு பெற்றார் ஞாபகம் இருக்கா? அவங்க யாருக்காது? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியா சிங்கா. நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு பதில் வச்சுருக்க முடியும். ஓகேங்களா? யார்? ரியா சிங்கா அவர்கள் தான் வந்து இந்தியாவினுடைய சார்பில் என்ன பண்ணாங்க, கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்களால் வந்து முதல் டாப் 10ல் கூட வர முடியலை.
பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரியா சிங்கா அவர்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பிரபஞ்ச அழகி போட்டி எங்கே நடைபெற்றுச்சு, மெக்சிகோ. அப்போ முதலிடம் விக்டோரியா கியார் தில்விக், டென்மார்க். இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. ஸோ இரண்டாவது ஒரு போர் பயிற்சி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 2024ஆம் ஆண்டிற்கான பூர்வி பிரகார் என்ற போர் பயிற்சி எங்கு நடைபெற்றது, பூர்வி பிரகார் என்ற போர் பயிற்சி எங்கே நடைபெற்றதுவர் நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்தில் தான் நடைபெற்றுச்சு இந்த பூர்வி பிரகார் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ பூர்வி பிரகார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 3 படைகளினுடைய ஒரு முப்படை போர்த்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 3 படை என்பது என்னென்னா நம்மளுக்கு தெரியும், ஆர்மி, நேவி, ஏர். ஓகேங்களா. ஏர்ஃபோர்ஸ். ஸோ 3 தான். 3னுடைய ஒரு கலந்த போர் பயிற்சி, முப்படைகளினுடைய போர்த்திறன் ஒருங்கிணைத்து மேம்படுத்தக்கூடிய ஒரு நோக்கில் நடத்தப்பட்ட ஒரு போர் பயிற்சி தான் இது. ஓகேங்களா. இந்த ஆயுதப்படைகளுக்கு இடையான ஒரு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தணும் அப்படின்றக்காகத்தான் இந்த பயிற்சி பண்ணப்படுகிறது இந்திய இராணுவத்தினுடைய சார்பில். சரி சார், இது எந்த டேட்டில் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நவம்பர் மாதத்தினுடைய 10லிருந்து 18 வரையும், 10 to 18 வரையும் இது நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா. எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், அது முக்கியம். ஓகேங்களா. ஸோ அப்போ பூர்வி பிரகார் அப்படின்ற பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே அருணாச்சல பிரதேசம். அடுத்தது 3வது கொஸ்டின், கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி நைஜர் என்ற தேசிய விருதை சமீபத்தில் பெற்ற பிரதமர் யார்? ஓகேங்களா. நம்மளுடைய பிரதமர் தான், பிரதமர் மோடி அவர்கள். ஓகேங்களா. பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த விருதை பெறுகிறார். ஓகேங்களா. இதில் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படின்ற பட்டத்தை வாங்கக்கூடிய 2வது நபர் பிரதமர் மோடி. ஓகேங்களா. ஸோ இது நைஜீரியா நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு உயரிய விருதாக கருதப்படுகிறது. இந்த விருதை பெற்ற மோடி அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ முதல் யார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதாவது இந்த நைஜீரியா நாட்டினோட உயரிய விருது கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜர் அப்படின்றத ராணி எலிசபெத், பிரிட்டனை சார்ந்தவங்க 1969களில் பெற்றிருக்கிறார்கள். அது குறித்து அதுக்கடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விருதை பெறுகிறார். ஓகேங்களா. இது சர்வதேச அளவிலான 17வது விருது. யாருக்கு? பிரதமர் மோடி அவர்களுக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் சர்வதேச அளவில் ஒரு விருதுகள் வாங்கியிருப்பார் இல்லையா. ஸோ இந்த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜர் அப்படின்ற விருது இவருக்கு எத்தனையாவது விருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17வது விருது. ஓகேங்களா. எத்தனையாவது விருது என்றால் எத்தனையாவது விருது சார்? 17வது விருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம 4வது வினா பார்த்தோம் அப்படின்னா, புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஒன்றும் இல்லை, சிஏஜி. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா பாலிட்டி வகுப்புகளில், இந்த சிஏஜி குறித்து படிச்சிருப்போம். ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 148 அப்படின்றது பல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ புதிய சிஏஜியாக யார் பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படின்றது தான். ஓகேங்களா. யார் சார்? கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள். யார் அப்படின்னா கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள். சரி, அப்போ இதற்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா கிறிஸ் சந்திர முர்மு அவர்கள் அப்படின்றவர் தான் புதிய அந்த சிஏஜியாக இருந்தார். ஓகேங்களா. ஸோ இவர் குறித்து பார்த்தோம் அப்படின்னா, சஞ்சய் மூர்த்தி குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒன்றிய உயர்கல்வித்துறையினுடைய முன்னாள் செயலராக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி 1989 ஹிமாச்சல பிரதேச பிரிவு IAS அதிகாரியாக இவர் செயல்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஏஜி குறித்து சில தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 148 இது முக்கியமாக அதிகமாக கேட்பாங்க. 2வது என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவருடைய பதவிக்காலம் 6 வருடம் அல்லது 65 வயது, எது முதல்ல வருதோ அது. ஓகேங்களா. இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார்? இது 3வதாக உங்களுக்கு கேட்பாங்க. யார் அப்படின்னா ஜனாதிபதி தான், குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. 4வது என்ன கேட்பாங்கன்னா, சேலரி எவ்வளோ? 90,000 ரூபா. அடுத்தது 5வது, 2025ஆம் ஆண்டிற்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டினுடைய தரவரிசை. இந்தியாவினுடைய இடம் என்ன? ஓகேங்களா. ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவினுடைய இடம் என்ன? இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் 3 இடங்கள் என்னது காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ முதல் 3 இடமே இந்த பட்டியலில் கொடுக்கப்படலை. 4வது இடத்துல இருந்து தான் இந்த பட்டியலில் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. அப்போ இந்த பட்டியலில்
4வது இடம் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். இதை எழுதிக்கங்க, முக்கியமானது. 4வது இடம் யார்? டென்மார்க். அப்போ 5வது இடம் யார் அப்படின்னா நெதர்லாந்து. 5வது இடம் நெதர்லாந்து, 6வது பிரிட்டன். சரி, ஓகே சார், நம்ம இந்தியாவை சொல்லுங்கள், இந்தியா தான் நம்ம கொஸ்டின் அப்படின்னா, இந்தியா வந்து இந்த பிரிவில் 10வது இடத்துல இருக்காங்க. இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா 10வது இடத்துல இருக்காங்க. சரி, ஓகே சார், இந்த பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா 10வதாக இருக்குது, டென்மார்க் 4ன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, இது எதை வைத்து மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா அந்த கரியமில வாயு அப்படின்ற விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ கரியமில வாயு உமிழ்வுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க மற்றும் பருவநிலை கொள்கையினுடைய அடிப்படையில் தான் அது மதிப்பீடு செய்யப்படும். ஓகேங்களா? கரியமில வாயுவினுடைய உமிழ்வுகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க மற்றும் பருவநிலை கொள்கையினுடைய அடிப்படையில் இது வந்து மதிப்பீடு செய்யப்படும். ஓகேங்களா? சரி, அப்போ ஓகே, யார் அப்போ மதிப்பீடு செய்கிறா? ஜெர்மன் வாட்ச் நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட் அவங்களும் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் இவங்க இருவரும் சேர்ந்து தான் இந்த பட்டியல் என்பதை வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியிடுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது முதல் 3 இடம் வந்து இந்த பட்டியல் என்னது கிடையாது. 4வதாக டென்மார்க்கும், 5வது நெதர்லாந்து, 6வது பிரிட்டன். இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது நம்மளுக்கு 6வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 8வது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கே நடைபெற்றது? 8வது ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி கோப்பை போட்டி எங்கே வந்து நடைபெற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே சார் நடைபெற்றுச்சு? பீகாரில். எங்கே அப்படின்னா பீகாரில் தான் நடைபெற்றிருக்குது. பீகாரில் எந்த நகரம் அப்படின்னு கூட எழுதி வச்சுங்க, ராஜ்கிர் அப்படின்ற நகரம். பீகாரில் எந்த நகரம் அப்படின்னா ராஜ்கிர் என்ற நகரத்தில் நடைபெற்றுச்சு. இதில் 3வது முறையாக இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. 3வது முறையாக இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. 2016, 23, 24 தொடர்ச்சியாக வாங்கியிருக்கிறாங்க. அதில் இதை யாரை எதிர்த்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த போட்டியில் சீனாவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் எத்தனை அணிகள் பங்கேற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 அணிகள். ஓகேங்களா? ஸோ இந்த மகளிர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் 6 அணிகள் பங்கேற்றது. இதில் முதலிடம் இந்திய அணியும் 2ஆம் இடம் சீனா அணியும் வாங்கியிருக்குது. இதில் சிறந்த வீராங்கனையாக இந்தியாவை சார்ந்த தீபிகா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதில் வந்து சிறந்த வீராங்கனையாக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்தியாவை சார்ந்த தீபிகா அவர்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 7வது கொஸ்டின். இந்தியா கரீபியன் நாடுகள் கூட்டமைப்பு இடையிலான 2வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? 2வது உச்சி மாநாடு என்பது எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஜார்ஜ் டவுன். ஜார்க்கண்ட் கிடையாது, ஜார்ஜ் டவுன் கயானாவில் இருக்குது. ஓகேங்களா? ஜார்ஜ் டவுன் கயானா கீழே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்களேன். ஜார்ஜ் டவுன் கயானாவில் இருக்கிறது. ஓகேங்களா? இது 3 ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது, கயானாவின் உயரிய விருதும் வந்து பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பார்த்தோம், 17வது தேசிய உலகளாவிய விருது பெற்றிருந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதுவுமே ஒரு உலகளாவிய விருதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்திய கரீபியன் நாடுகளினுடைய கூட்டமைப்பு, கரீபியன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதற்கு இடையிலான 2வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் கயானாவில் நடைபெற்றிருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது என்பது கயானாவினுடைய உயரிய விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது 8வது கொஸ்டின். G20 கூட்டமைப்பினுடைய வருடாந்திர உச்சி மாநாடு. G20 கூட்டமைப்பினுடைய வருடாந்திர உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா பிரேசிலில். G20 கூட்டமைப்பினுடைய வருடாந்திர உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெற்றிருக்கிறது. எப்போ அப்படின்னா நவம்பர் மாதத்தினுடைய 18 மற்றும் 19. நவம்பர் மாதத்தினுடைய 18 மற்றும் 19 ரியோ டி ஜெனீரோ எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா? இதில் பிரேசிலினுடைய அதிபராக இருப்பவர் யார்? லூலா டா சில்வா. ஓகேங்களா? இவர் தான் வந்து என்ன பண்ணார், தொடக்க உரை வந்து நிகழ்த்தினார். ஓகேங்களா? இந்த உச்சி மாநாட்டில் தொடக்க உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா லூலா டா சில்வா அவர்கள். பிரதமர் மோடி அவர்கள் இதில் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த G20 கூட்டமைப்பு என்பது எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1999. உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்பது எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
அடுத்து 9வது கொஸ்டின், 14வது தேசிய சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது? 14வது தேசிய சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. எங்கே அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றுச்சு. இதில் முதல் முறையாக ஒடிசா அணி வந்து சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். 2வது ஹரியானா, 3வது உத்தரப்பிரதேசம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் இந்த ஒடிசா அணி பார்த்திங்கன்னா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எத்தனை கோல் கணக்கில்? 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முதல் முறையாக பெற்றதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்னித்தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முறையாக வாங்கினதுனால கன்னித்தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 14வது தேசிய சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையில் நடைபெற்றுச்சு. அதில் ஒடிசா அணி வந்து முதல் முறையாக வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். அடுத்தது சமீபத்தில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றியடைந்திருக்கிறது. அது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ஒடிசாவில் தான் நடைபெற்றிருக்குது. அப்துல் கலாம் தீவில் DRDOவால் நடத்தப்பட்டிருக்குது. DRDO. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா DRDO எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இப்போதைய தலைவர் யார், இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அணு ஆயுதங்களோடு தாங்கி சென்று 1500 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் பாய்ந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு ஏவுகணையாக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மிக முதல் நீண்ட தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக இது இருக்கிறது. ஒளியை விட அதிவேக வேகம் கொண்டதாக இருக்கிறது. அதே மாதிரி ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு ஏவுகணை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏவுகணை வந்து அதனுடைய திசையை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. இப்போ இங்கேருந்து ஒரு வடக்கு திசையை நோக்கி நீங்கள் ஒரு ஏவுகணை ஏவணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏவிட்டீங்க அப்படின்னா அந்த திசையை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வெடித்து தான் ஆகும். ஆனால் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நடுவழியில் இதனுடைய பாதையை மாற்றலாம். உங்களுடைய இப்போ எதிரி வந்துட்டு உங்களுக்கு வடக்கு திசையில் இருக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் தெற்கு திசையை நோக்கி அனுப்பிட்டீங்க அப்படின்னா பாதி தூரம் போனோன்னு தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ ஏவுகணை தெற்கை நோக்கி செல்கிறது அப்படின்னா உடனே அதனுடைய பாதையை மாற்றி வடக்குக்கு செல்ல வைக்க முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. சமீபத்தில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸு தமிழ்நாடு அரசு மற்றும் 16வது நிதி ஆணையக்குழு சந்திப்பு. ஓகேங்களா? ஸோ 16வது நிதி ஆணையக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? மிக முக்கியமான வினா இது. அரவிந்த் பனகாரியா அவர்கள். 15வது யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா NK சிங். 15வது யார்? NK சிங். ஓகேங்களா? ஸோ நிதி ஆணையத்தினுடைய ஆர்டிக்கிள் எத்தனை? 280. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு சில பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்வு அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து வலியுறுத்தல் செஞ்சுருக்கிறாங்க. மேலும் 13 திட்டங்களுக்கு 6.84 லட்சம் கோடி தேவைப்படுவதாக அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு. பேரிடர்களை எதிர்கொள்வதற்காக ஒரு 5500 கோடி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்திய அரசமைப்பு சட்டம் 250 அப்படின்ற 280 இதைத்தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த நிதி ஆணைய குழுவினுடைய வேலை என்ன அப்படின்னா மத்திய மற்றும் மாநில 2 அரசுகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 அரசுகளுக்கான நிதியை பகிர்ந்து கொடுப்பதான் இவங்களுடைய மெயின் டியூட்டிஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கு போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய குறை நிறைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நிதி சார்ந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நிதி பகிர்வு செய்வாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் யாருக்கு? இஸ்ரோவுக்கும் ஆஸ்திரேலிய விண்வெளி மையத்திற்கும். எது சார்ந்தது? ககன்யான் திட்டம் செயல்படுத்துவதற்கு சார்பாக. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கங்க, போதுமானது. அடுத்தது மணிப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக கிருஷ்ணகுமார் அவர்களை நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த சித்தார்த் மிருதுல் அப்படின்றவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. 50வது அனைத்திந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு குஜராத்தில் நடைபெற்றது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்லைனர் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 50வது அனைத்திந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு குஜராத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இலங்கையினுடைய புதிய பிரதமராக அமரசூரியா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 21 உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவை வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அடுத்தது GSAT-N2 அப்படின்றது அதிக தகவல்களை பகிரக்கூடிய இது ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் இஸ்ரா. ஓகேங்களா? ஃபால்கன் 9 ராக்கெட் அமெரிக்கா மூலமாக ஏவப்படுகிறது. 4700 எடையுள்ள ஒரு செயற்கைக்கோள் இது. அடுத்தது புகு நீர் இணையதளம். ஓகேங்களா? அதாவது நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் நிலத்தடி நீர் பயன்பாட்டிற்கான அனுமதி விண்ணப்பங்களை நிர்வகிப்பதற்காக மையப்படுத்தப்பட்ட ஒரு இணையதளமாக இந்த புகு நீர் அப்படின்றது இருக்கிறது. நிலத்தடியினுடைய நீர்மட்டத்தை நிர்வகிக்க
மத்திய ஜல் சக்தி துறையினுடைய மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் மேம்படுத்தப்பட்ட இணையதளத்தை வந்து உருவாக்கியிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது இந்திய இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி அவர்களுக்கு நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார்? நம்மளுடைய இராணுவ தலைமை தளபதியாக தற்போது யார் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் உபேந்திர துவிவேதி. இது கூட உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். தற்போதைய இராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா உபேந்திர துவிவேதி. அதேமாதிரி நேபாளத்தினுடைய அதிபர் யார்? ராமச்சந்திர பௌடேல். அடுத்தது டாடா ஸ்டீல் செஸ் இந்திய போட்டி மேற்கு வங்கத்தில் நடைபெற்றுச்சு. இதில் பார்க்கலாம். ஆடவர் பிரிவில் மேக்னஸ் கால்சன் வெற்றி பெற்றிருக்கிறார். மகளிர் பிரிவில் கேத்ரினோ லாக்னோ வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே ரேபிட் பிரிவில் பார்த்திங்கன்னா ஆடவர் பிரிவில் கால்சன் தான் வெற்றி பெற்றிருக்கார். மகளிர் பிரிவில் கோரியச்கினா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டி இத்தாலியில் நடைபெற்றுச்சு. ஜானிக் சின்னர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் முறையாக ஆண்டின் இறுதியில் நம்பர் 1 வீரராக ஜானிக் சின்னர் அவர்கள் தான் இருக்கிறாரு. நம்ம முக்கியமான தினங்களை பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு அதில் தேசிய கைகால் வலிப்பு தினம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷில் எப்பிசிலி டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்பிசிலி டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் இதனுடைய தாக்கம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த தினம் மெயினாக கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கருப்பொருளாக என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஊதா சக்தியை பகிரவும் அப்படின்றது கருப்பொருளாக இருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது இரண்டாவது சாலை போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலக நினைவு தினம். ஓகேங்களா? சாலை போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலக நினைவு தினம் என்னென்னா நவம்பர் 17. நவம்பர் 17 தான் கொண்டாடுவாங்களா அப்படின்னா இல்லை. அதாவது 3வது சனிக்கிழமை, 17 கிடையாது 16 அப்படி இந்த வாரம் இந்த மாதம் 3வது சண்டே எப்போ வந்துச்சு? 16 தான் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ மாற்றிங்க. இது எப்போ இருந்து சார் பண்ணப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 2018 பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1.35 மில்லியன், என்னது 1.35 மில்லியன் அளவிற்கு ரோடு டிராஃபிக்கில் இன்ஜூரிஸ் நடைபெறுவதாக ஒரு அறிக்கை வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டே எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இதை ஒரு 50% நம்ம குறைக்கணும் அப்படின்றத ஒரு மெயினாக தான் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது அனைத்துலக மாணவர் தினம், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. அனைத்துலக மாணவர் தினம், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே நவம்பர் 17 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது உயர்கல்விக்காக உரிமைக்காக போராடிய நாசீத் அப்படின்ற தாக்குதலின் போது பராக் நகரில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து துணிச்சலான சில விஷயங்களை பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பண்ணுறதுக்காகத்தான் இந்த தினம் என்பது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்றது கொண்டாடப்படுகிறது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அனைத்துலக மாணவர் தினம்னா என்ன அப்படின்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? போதுமானது. அடுத்தது உலக குறைப்பிரசவ தினம் என்பது நவம்பர் 17. ஓகேங்களா? உலக குறைப்பிரசவ தினம், வேர்ல்டு ப்ரீமெச்சூரிட்டி டே அப்படின்றது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது வந்து இந்த குறைப்பிரசவம் அப்படின்றத நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா 37 வாரங்கள் கருவுற்றதிலிருந்து 37 வாரங்களுக்கு முன் வந்து பிறந்தால் மட்டும்தான் அதை குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் விஞ்ஞானம் வந்து என்னது வளர்ந்த போதிலும் இன்றளவிலும் வந்து இந்த குறைப்பிரசவங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து. ஸோ அதை வந்து குறைக்கணும், நன்றாகவே வந்து 0வாக ஆக்கணும் அப்படின்றது ஒரு மெயின் தீமாகவும் அவர்களுக்கான ஊட்டச்சத்து, அவர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தினமே என்னது அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம். உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம், ஆன்டி மைக்ரோபயல் அவேர்னஸ் வீக். ஆன்டி மைக்ரோபயல் அவேர்னஸ் வீக் என்பது நவம்பர் 18 24 வரையும் இருக்குது. கல்வி கொடுங்கள், வழக்கறிஞர் இப்போது செயல்படுங்கள் அப்படின்றது தீமாக வச்சுருக்குது. அதாவது மனிதர்கள் மற்றும் விலங்குகளினுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், உணவு உற்பத்தியாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் போன்ற குறிப்பிடத்தக்க தாக்கங்களை வந்து ஏற்படுத்துவதற்காக தான் இந்த விழிப்புணர்வு தினம் என்பது வாரம் அப்படின்றது பண்ணப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது தேசிய இயற்கை மருத்துவ தினம் என்பது நவம்பர் 18. தேசிய இயற்கை மருத்துவ தினம் என்பது நவம்பர் 18.
இந்த இயற்கை மருத்துவம் மற்றும் அதன் குணப்படுத்தக்கூடிய பலன்களை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ ஏதாவது ஒன்று நடந்துச்சு உடனே என்ன பண்ணுறோம், டாக்டரை பார்க்க வேகமாக ஓடுறோம், அது இதுன்னு நம்ம செய்கிறோம். இயற்கை மருத்துவம் விதமாக இந்த மருத்துவம் குறித்தும் அதை வந்து குணப்படுத்த நிறைய பல்வேறு வழிகள் இருக்குது. பண்டைய கால மனிதர்கள்லாம் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்து தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மக்களிடையே வந்து பரப்பணும், அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றக்காக ஒரு தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணப்படுகிற இந்த தினம். ஓகேங்களா? ஸோ தீம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான முதுமை மற்றும் நீண்ட ஆயுளுக்கான இயற்கை மருத்துவம் என்பது தீமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறை தடுக்கும் மற்றும் குணப்படுத்துவதற்கான உலக தினம் என்பது நவம்பர் 18. ஓகேங்களா? அதாவது குழந்தைகளை பாதுகாப்பதற்கான துஷ்பிரயோகத்திலிருந்து குழந்தைகளுக்கு உண்டான அந்த சிறு வயதுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாலியல் சுரண்டல்களிலிருந்து வெளிக்கொணர்வதற்கான அச்சுறுத்தல்களும் வாய்ப்புகளையும் வந்து குறைக்கணும், அதை அறவே அழிக்கணும் அப்படின்றதற்காக இந்த தினம் என்பது மெயினாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வ.உ.சி நினைவு நாள் அப்படின்றது நவம்பர் 18 கொண்டாடப்படுகிறது. என்ன நாளாக அப்படின்னா தியாக நாள். உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸில் என்ன கேட்பாங்க, வ.உ.சி நினைவு நாள் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம், இல்லை தியாக நாள் யாரின் நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாலும் யார் தான், வ.உ.சி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை யார் கொண்டாடுறா அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? எப்போ, 2021 தான் இந்த தியாக நாள் அறிவிப்பு செய்யப்பட்டது சட்டமன்றத்தில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வ.உ.சியினுடைய அந்த விரிவாக்கம் என்ன, வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அப்படின்றது தான். ஓகேங்களா? இவர் நாட்டின் விடுதலைக்கு ஏற்படுத்தியதற்கும் தன்னையே அர்ப்பணித்து கொண்டதனால இந்த தியாக நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுகிறது. அடுத்தது தேசிய ஒருங்கிணைப்பு தினம் நேஷ்னல் இன்டெகிரிட்டி டே அப்படின்றது கொண்டாடப்படுகிறது. இது வந்து இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒற்றுமை, அமைதி, அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை பேணணும், ஊக்குவிக்கணும் அப்படின்றக்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. அடுத்தது அனைத்துலக ஆண்கள் தினம் என்பது நவம்பர் 19. அனைத்துலக ஆண்கள் தினம் என்பது இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஓகேங்களா? மென்ஸ் டேலாம் வந்துட்டு யாருமே கொண்டாட மாட்டாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே தான் ஸ்டேட்டஸ் வச்சுக்குவோம், நம்மில் பல பேர். ஓகேங்களா? பட் வந்து மென்ஸ் டேலாம் மேக்ஸிமம் கொண்டாட மாட்டாங்க. இதே உமன்ஸ் டே அப்படின்னா எல்லோரும் ஸ்டேட்டஸ் பயங்கரமாக வைப்பாங்க. பட் மென்ஸ் டே பெரிய அளவில் கொண்டாடப்பட மாட்டோம், நம்மளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆண்களுக்கிடையான நேர்மறை ஆண் முன்மாதிரிகள் என்பது கருப்பொருளாக வைக்கப்படுகிறது. ஆண்களோட உலகம் பார்த்திங்க அப்படின்னா அவர்களினுடைய குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு கொண்டு வரக்கூடிய நேர்மறையான மதிப்பை வந்து கொண்டாடுவது. ஒரு ஆண் வந்து தான் எல்லாத்தையும் தாக்கி பிடிக்கிறான் அப்படின்றத ஒரு முன்னிலைப்படுத்துது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது உலக கழிவறை நாள் என்பது நவம்பர் 19. தீம் என்ன அப்படின்னா கழிவறைகள் அமைதியான இடம். ஓகேங்களா? அதாவது முக்கியமான பாயிண்ட் சார், நோட் பண்ணி வச்சுங்க. 2030க்குள்ளே எஸ்டிஜி இலக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எஸ்டிஜி இலக்கு அப்படின்றதுக்கு அதை வந்து அடையணும். அதாவது 2030க்குள்ளே அனைத்து மக்களுக்குமே இந்த கழிவறைகள் வந்து சேர்ந்துடணும் அப்படின்றதுக்கு மையப்படுத்துது. ஓகேங்களா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சுகாதாரம் சார்ந்த நெருக்கடிக்கான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்றதற்காகவும் உலகத்தில் கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் அளவிற்கு மக்கள் இன்னுமே என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பான கழிப்பறை சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதே 419 மில்லியன் மக்கள் என்னது திறந்த வெளியில் இன்றளவிலுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மலம் கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது எல்லாத்தையும் முற்றிலுமாக ஒதுக்கி 2030க்குள்ளே அனைவருக்குமே இதை ஏற்படுத்தணும் அப்படின்றக்காகத்தான் இந்த தினம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது மகளிர் தொழில் முனைவோர் தினம் நவம்பர் 19. உமன் என்டர்பிரனர்ஷிப் டே அப்படின்றது கருப்பொருள் என்ன, கனவுகளை மேம்படுத்துதல், எதிர்காலத்தை ஊக்குவித்தல். ஓகேங்களா? பெண்கள் வந்து தடைகளை உடைப்பது மட்டுமில்லாமல் வணிகம், புதுமை மற்றும் சமூகத்தினுடைய அனைத்து விதமான விஷயத்தை ஏற்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி பெண்களும் வந்து தொழில் முனைவாராக மாற்றணும் அப்படின்ற அவர்களுடைய கனவுகளையும் செயல்படுத்தணும். அதற்கான விழிப்புணர்வையும் அதற்கு வந்து சமூகம் ஒத்துழைப்பதையும் வந்து முன்னிலைப்படுத்தி இந்த தினம் என்பது என்னது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? சரி, சர்வதேச பத்திரிகையாளர் தினம் நவம்பர் 19 கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தினம் பார்த்திங்க அப்படின்னா
உண்மை செய்தியை கொண்டு வரணும் அப்படின்ற அதற்காக உயிர் தியாகம் செய்த ஊடகவியலாளர்களுடைய நினைவை போற்றுவதற்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது, சர்வதேச பத்திரிகையாளர் தினமாக. ஓகேங்களா? சரி, ஓகே. உலகளாவிய குழந்தைகள் தினம் நவம்பர் 20. உலகளாவிய குழந்தைகள் டே, யுனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே என்பது நவம்பர் 20. இது பொதுச்சபை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளினுடைய உரிமைகள் பிரகடனத்தை 1989 குழந்தைகளின் உரிமைகளுக்கான மாநாட்டில் சொல்லிச்சு. அந்த மாநாடெல்லாம் பார்த்திங்கன்னா யுனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே என்பது அனுசரிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க நவம்பர் 20. கருப்பொருள் என்ன சார்? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு உரிமை என்பது கருப்பொருள். அடுத்தது ஆப்பிரிக்காவினுடைய தொழில்மயமாக்கல் தினம் என்பது நவம்பர் 20. ஓகேங்களா? செயற்கை நுண்ணறிவு மற்றும் பசுமை தொழில்மயமாக்கல் மேம்படுத்தல், இதில் சமூக பொருளாதார நிலைமைகள், வணிக வாய்ப்புகள், தொழில்மயமாக்கல் மற்றும் முன்மொழியப்படணும் அப்படின்றதுக்காக இந்த தினம் என்பது இருக்குது. கருப்பொருள் என்ன? ஆப்பிரிக்காவினுடைய கட்டமைப்பு மாற்றத்தை விரைவுபடுத்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் பசுமை தொழில்மயமாக்கலை மேம்படுத்தணும் அப்படின்றது. ஓகே. உலக COPD தினம் என்பது நவம்பர் 20. COPD அப்படின்றது, COPD அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டு அல்லது நாள்பட்ட நுரையீரல் சளியை தான் நம்ம COPDன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோய்க்கான உலகளாவிய முன்முயற்சியினுடைய வருடாந்திர நிகழ்வாக இது இருக்குது. இந்த COPD அப்படின்றதுக்கான விரிவாக்கம் கீழே கொடுத்துருக்க பாருங்களேன். குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மினரி டிசீஸ். பல்மினரி அப்படின்னாலே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம பல்மினரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது 3வது புதன்கிழமை செய்யப்படுகிறது. உங்கள் நுரையீடு செயல்பாடை தெரிஞ்சுக்கங்க அப்படின்றது தீமாக வைக்கிறது. அடுத்தது உலக மீன்பிடி தினம், வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே அப்படின்றது நவம்பர் 21 தான். அதாவது மீனவர் சமூகங்களால் இது அனுசரிக்கப்படுகிறது. உலகினுடைய மீன்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் குறித்து கடல்கள் மற்றும் சுற்றுப்புறலினுடைய சமநிலைக்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் சிறிய அளவிலான மற்றும் நிலையான மீள்பலத்தை வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது உலக தொலைக்காட்சி நாள் என்பது நவம்பர் 21. வேர்ல்டு டெலிவிஷன் டே, உலக இணைக்கும் தொலைக்காட்சி தீமாக இருக்குது. 96 ஐநா அறிவிப்பு செஞ்சிச்சு. 97 இது கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. 96 அறிவிப்பு, 97 கொண்டாடப்படுகிறது. இந்த டிவி பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நம்ம செய்தி பார்க்குறதா இருக்கட்டும், இப்போ ஒரு படமாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுறோம், டிவியில் தான் பார்க்குறோம். பட் இன்றைய அளவில் பெரிதாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த டிவியினுடைய பயன்பாடு குறைஞ்சிருச்சு. பட் ஒரு காலத்தில் மக்களினுடைய பெரிய ஒரு உலக இணைக்கக்கூடிய உலகத்தினுடைய வேறு ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு சாதனமாக தொலைக்காட்சி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது உலக மெய்யியல் நாள். மெய்யியல் என்ன சார் தமிழ் என்னமோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபிலோசஃபி அப்படின்னா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன தெரியும்? ஃபிலோசஃபி அப்படின்னா தான் நம்ம பல பேருக்கு தெரியும். ஸோ அதை தான் மெய்யியல் அப்படின்ற தமிழ் சொல்கிறோம். ஸோ மனித குலத்திற்கான பொதுவான பாதையை தெளிவுபடுத்தும் தத்துவத்தை அதன் உலகளாவிய சிந்தனை மொழியை வெளிக்கொண்டு வர்றது அடிப்படையாக இந்த ஃபிலோசஃபி டே 3வது வியாழக்கிழமை, இந்த மாதத்தினுடைய 3வது வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. உள்ளடக்கிய மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான தத்துவம் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்குது. இது நீண்ட நெடிய வீடியோவாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 நாளுக்கு உண்டானதை ஒரே வீடியோ பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. என்ன சார் இப்போ எதுவாக வருகிறது அப்படின்னு கண்டினியூஸாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ எத்தனை நாள் விட்டு போனாலுமே உங்களுக்கு டே பை டே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்டேட் பண்ணி முடிச்சிடுவேன். ஓகேங்களா? சரி, அடுத்தடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். தேங்க்யூ.